கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டிக் கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வருகிறது. யோபு 42 அதிகாரம் 12 கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவருடைய பின் நிலைமையை தேவன் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தாராம். இன்றைக்கும் அநேக பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறீங்க, ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிறீங்க, வியாதியின் பாதையில இருக்கிறீங்க, டிப்ரெஷன்களில் கட்டப்பட்டு இருக்கிறீங்க, கடன் கஷ்டங்கள் துன்பங்கள் என்று இருக்கிறீங்க, ஒரு விடுதலை கிடைக்காதா என்று காத்திருக்கிறீங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வந்திருக்கல்ல. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று சொன்னது போல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா துக்க நாட்களும் குறைந்து போய் ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்க காண்பீங்க. ஆமா சிஸ்டர், ஆசீர்வாதம் வேணும், அதுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க ஏசப்பாவை முழுமையா நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். அது மாத்திரமல்ல, நீங்க யோபுல 42 அதிகாரத்துல 9-10 வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டை தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நீங்க பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். உங்களை ஒருத்தர் துக்கப்படுத்துறாங்களா, துன்பப்படுத்துறாங்களா, அவங்களுக்காக ஜெபியுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கொள்ளை நோயினால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, அதே மாதிரி வேதனையோடு அநேகரை நீங்க காண்கிறீங்களா, ஜெபியுங்க. ஆரெல்லாம் வேதனைகள் துன்பங்கள் குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதோ அவர்களுக்காக ஜெபியுங்க. கண்ணீரின் பாதையில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபியுங்க. வறுமையின் பிடியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபியுங்க. தேசங்களுக்காக சபைகளுக்காக ஜெபியுங்க. அப்ப ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில இரட்டை தடையான நன்மைகளை நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? ஏன் ஏசப்பா எங்களை தெரிஞ்சு கொண்டார் தெரியுமா? என்ற பிள்ளை பிறருக்காக ஜெபிக்காதா, பிறருக்காக பரிந்து பேசாதா என்று அவர் எங்கள்கிட்ட அவர் ஏக்கத்தோட காத்திருக்கிறார். ஆனா நாங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் பாருங்க. நாங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு, ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாங்க, என்ற பிள்ளை நல்லா இருக்கணும், என்ற குடும்பம் நல்லா இருக்கணும், இப்படியாக மாத்திரமே நாங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். தப்பில்லைங்க, அப்படியெல்லாம் நாங்க ஜெபிக்கலாம். ஆண்டவர் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் தர்றது நிச்சயம். ஆனா நீங்க பிறருக்காக நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க பிரியமான நீங்க பாருங்க. 9 அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். உங்களையும் அவர் உற்று நோக்குகிறார், உங்களையும் அவர் பார்க்கிறார். என்ற பிள்ளைட பாடுகள் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு துன்பங்கள் இருக்கு, இவ்வளவு வேதனை மத்தியில என் பிள்ளை கடந்து போறா, ஆனா அவ பிறருக்காக ஜெபிக்கிறா. அப்படியா நான் ஏன் பிள்ளைட குறைய நான் விட்டுடுவேனா அப்படி என்று சொல்லி உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையான காரியத்தை தருவது நிச்சயம் அல்லவா? அவர் அப்படியான தேவனே. எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், எங்களுக்காக நொறுக்கப்பட்டார், எங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அப்படியான தேவனிடத்தில் நாங்கள் பிறருக்காக பரிந்து பேசும்போது நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. அதனால நீங்க துன்பத்தின் பாதையில போறது அவர் விரும்புவாரா? இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நாங்கள் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம் தெரியுமா? நாங்க எங்களுடைய சிறை இருப்பிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு பிறருடைய சிறை இருப்பை நாங்கள் மாற்றுவதற்காகவே. அதனால யாரெல்லாம் கண்ணீரின் பாதையில அழுது புலம்புறத பாக்குறீங்களோ, ஏசப்பாவை பத்தி சொல்லுங்க, அவர்களுக்காக ஜெபியுங்க. ஏசப்பா அவங்களுக்கும் விடுதலை கொடுப்பார், உங்களுடைய சிறையிருப்புகளையும் மாற்றுவார். ஏனென்றா நீங்க எல்லாரும் விசேஷமானங்களா இருக்கிறபடியினால் ஆண்டவர் உங்களை கொண்டு இந்த பூமியில அநேகருக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அதனால அன்னைய தினம் உங்களுடைய ஜெபத்துல உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்களுடைய உறவுகளுக்காக, உங்களை யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ, உங்களை யாரெல்லாம் காயப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்காக அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றா அவங்க பாவங்களை விட்டு வழி விலகி ஏசப்பாட வழியில நடந்து வரணுமல்ல, அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். அதே போல இரட்டைத்தனமையான
தரையான நன்மையை நீங்கள் பெறுவது அதிக நிச்சயம். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? அன்பான தகப்பனே, இன்று ஒரு வார்த்தை எங்களிடம் கடந்து வந்திருக்கிறது ஆண்டவரே. இன்று அநேகர் துன்பங்கள், கண்ணீர்கள், வேதனைகளின் பாதையில் கடந்து செல்லுகிறார்கள். என் ஆண்டவரே, நீர் ஒருவரே விடுதலை கொடுக்கிறவர். ஜோபு தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த போது நீங்க ஜோபுடைய சிறையிருப்பை மாற்றினீங்க ஆண்டவரே. அதே போல உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பிறருக்காக பரிந்து பேசுகிற போது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் நீங்க மாற்றி போட்டு இரட்டைத்தரையான நன்மையை எங்களுக்கு தருகிறதற்காய் நன்றி அப்பா. ஜோபுவை போல பிறருக்காக ஜெபிக்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க, ஜெபதாகத்தை கொடுங்க. தேசங்களுக்காக, சபைகளுக்காக, பிறருக்காக, விடுதலைக்காக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.